சிலப்பதிகாரம் தமிழ் மொழியில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம். இந்த சமண சமய காப்பியத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஒரு இளவரசர். கடவுள் மற்றும் மன்னர்களின் புகழை மட்டுமே பாடிய காலத்தில் முதல் முறையாக மன்னர் பரம்பரையில் வந்தவர் சாதாரண குடிமக்கள் கதையை காப்பியமாக எழுதிய காரணத்தால் இதற்கு குடிமக்கள் காப்பியம் என்ற பெயரும் உண்டு. இந்த மாபெரும் காப்பியத்திலிருந்து சில காட்சிகள் கிராய்டன் தமிழ் கழக மாணவர்கள் உங்களுக்காக வழங்குகிறார்கள். கண்டு களியுங்கள். காவிரி பூம்பட்டினத்தின் பெரும் வணிக குடும்பத்தை சேர்ந்த கோவலனும் கண்ணகியும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, கரும்பே, இந்த தேனே, உன் அழகை பார்த்து மயில்கள் எல்லாம் காட்டிற்கு ஓடிவிட்டன. உன் நடையை பார்த்து அன்னம் தோற்ற பொய்கைக்கு சென்று விட்டன. உன் இனிய குரலை கேட்டு குயில்கள் புறாமையில் வருந்துகின்றன. அத்தான், இனிதே சென்று கொண்டிருந்த கண்ணகி கோவலனின் மனவாழ்வில் விதி கோர தாண்டவம் ஆடத் தொடங்கியது. மிகுந்த கலையார்வம் கொண்ட கோவலன் மாதவி எனும் மகத்தான கலைச்செல்வியின் ஆடல் கலையில் மயங்கி கண்ணகியை விட்டு அவளுடன் வாழத் தொடங்கினான். கணவன் பிரிந்து சென்றாலும் அவனை பழி கூறாமல் அவனிடம் சேரும் அவாவில் கண்ணகி காத்திருந்தாள். என்னை மறந்ததே தென்றலே, சென்று நீ என் நிலை சொல்லுவா. அத்தான், என்னை நீங்கள் முழுமையாக மறந்து விட்டீர்களா? நீங்கள் இப்பொழுது இங்கே இல்லை என்றாலும் இந்த கண்ணகி எப்பொழுதும் உங்கள் நினைவோடு உங்களுக்காக காத்திருப்பார். நீங்கள் சீக்கிரமாய் வந்து விடுவீர்கள். கண்ணகியின் வேண்டுதலோ மாதவியின் துரதிருஷ்டமோ. கோவலன் மாதவியுடன் கோபித்துக்கொண்டு கண்ணகியிடமே திரும்பி விடுகிறான். அந்நிலையில் கோவலன் தனது அனைத்து செல்வத்தையும் தொலைத்திருந்தான். கண்ணகி, உன்னை பிரிந்து சென்று எனக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. என்னை மன்னித்து விடு. கவலைப்படாதீர்கள் தான். நமது எல்லா செல்வத்தையும் மாதவியுடன் இழந்து விட்டேன். ஆகவே நான் மதுரைக்கு சென்று செல்வம் திரட்ட போகிறேன். என்ன சொல்கிறீர்கள்? மறுபடியும் பிரிவா? உங்களுடன் நானும் வருகிறேன். என்னை விட்டு சென்று விடாதீர்கள் அத்தான். அத்தான், இந்த சிலம்பை விட்டுவிடுங்கள். அதில் வரும் செல்வத்தில் நீங்கள் திரும்பவும் வியாபாரம் செய்யலாம். என்ன சொல்கிறாய் கண்ணகி? உன் சிலம்பை விற்பதா? மாட்டவே மாட்டேன். இது உன் தந்தையார் உனக்கு அழைத்தது. பரவாயில்லை அத்தான், நமக்கு இப்பொழுது வேறு வழி இல்லை. யோசிக்காமல் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். விடியும் முன் நாம் மதுரைக்கு சென்று விடுவோம்.
கோவலன் கண்ணகியின் கார் சிலம்பை விற்கப் போன அதே சமயம் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனின் துணைவியார் கோப்பெருந்தேவியின் சிலம்பை அரண்மனை பொற்கொல்லரே திருடியிருந்தார். ஐயா, நீங்கள் தான் அரண்மனை பொற்கொல்லரா? ஆமாம், நானே தான். என்ன வேண்டும் உங்களுக்கு? நகை கிகை வாங்கணுமா என்ன? நானே எல்லாவற்றையும் இருந்து இங்கு வந்திருக்கிறேன். இதில் நகை வாங்குவதாமே? இல்லை ஐயா, அரசியார் எல்லாம் அணிவது போல் சிலம்பு ஒன்று என்னிடம் உள்ளது. அது நான் விற்கவே வந்தேன். ஆஹா, இந்த சிலம்பு மிகவும் நன்றாக இருக்கிறதே. அதுவும் இவன் சொல்வது போலவே அரசியார் சிலம்பு போலவே இருக்கிறதே. இதுதான் அரசியார் சிலம்பென்று சொல்லி இவனை மாட்டிவிட்டு விடலாம். இங்கேயே உனக்கு சீக்கிரம் முடிவு ஒன்று சொல்கிறேன். கண்ணகியின் கார் சிலம்பே அரசியுடைய கார் சிலம்பு என்று பொற்கொல்லர் திருடிய பழியை கோவலன் மீது போட, அதை விசாரிக்காமல் கோவலனுக்கு நீதி தவறி மரண தண்டனை அளித்து பெரும் தவறை அரசர் நெடுஞ்செழியர் இழைத்து விட்டார். என்னிடமே வந்து நன்றாக மாட்டிக்கொண்டு விட்டான். இந்த திருடனுக்கு அரசர் சரியான தண்டனை கொடுத்து விட்டார். காணாமல் போன சிலம்பு என்னவோ கிடைத்து விட்டது. ஆனால் இவனை பார்த்தால் வாழ்ந்து கேட்ட நல்லவன் போல் தெரிகிறதே. இவனா திருடன்? நிச்சயமாக தெரியுமா? முகத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். இவனை போல் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்ற முகத்தை வைத்துக்கொண்டு ஊரையே கொள்ளையாடிய மக்களின் கதை 1000 சொல்வேன் நான். சரி சரி, நீங்கள் சொல்வதும் சரிதான். வாருங்கள், இந்த திருடனுக்கு அரசு அளித்த மரண தண்டனையை நிறைவேற்றுவோம். உனக்கு நான் செய்த துரோகத்துக்கு சரியான தண்டனை தான் இது. எருமை மேல் போவது போல் கனவு கண்டேனே, அது உண்மையாகி போனது. மன்னித்து விடு கண்ணகி, என்னை மன்னித்து விடு. நெடுஞ்செழிய பாண்டியனின் அநியாய பழிச்சொல்லால் கோவலன் தலை துண்டிக்கப்பட்டு இருந்ததை கேட்ட கண்ணகி அதற்கு நீதி கேட்க பாண்டிய அரண்மனைக்கு விரைந்தாள். காவலனே, காவலனே, கையில் ஒற்றை கால் சிலம்புடன் உக்கிரமாய் காளி போல் பெண்ணுறுத்தி வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல். என்ன சொல்ல மாட்டீர்களா? பெண்ணே, நீ யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேசமாக உலை வந்தது ஏன்? இது என்ன இப்படி ஒரு கோலம்? நான் யாரா? புறாவிற்காக தன் சதையை அறுத்து கொடுத்த சிவிச்சோழனும், பசுக்காக தன் ஒரே மகனை தேரிட்டு கொன்ற மனுநீதி சோழம் ஆண்டு சோழ நாடியம் நாடு. பூம்புகார் நகரம் எமது ஊர். பெரும் வணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பேர் கண்ணகி. ஓ, அப்படியா? நல்லது. இங்கு ஏன் இப்படி ஒரு கோலத்தில் வந்திருக்கிறாய்? உன் புகார் தான் என்ன? ஆராயாத தீர்ப்பு கூறிய அரசன் நீ. அவசரப்பட்டு நீதி தவறி நீ அளித்த தீர்ப்பால் கொலை உண்ட காவலன் என் கணவன். ஓ, கோவலனின்
மனைவியா நீ? சிலம்ப தெரிய கல்வனின் மனைவியா நீ? யாகாவாராயிரம் நாகாக்கு மன்னா நாகாக்க. ஆத்திரத்தில் மதியிருந்து நடுக்காத கண்ணகி. பெண்ணே, கையும் கலமுமாக பிடிபட்டான் உன் கணவன். அதனால் நியாயமாக தண்டிக்கப்பட்டான். கல்வனை தமிழன் நீறி கொள்ளாமல் விராது. இவ்வளவு பெருமை பேசிய உனக்கு அது தெரியாமல் போய் விட்டதா? யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லவே இல்லை. அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கையவர்களை கல்வர்கள். அரசே, சிந்தித்து பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்காமல் கோவில் மண்டபத்தில் ஏன் தீர்ப்பானது அவர் மரண தண்டனை. இதற்கு பேரா நீதி, இதற்கு பேரா நியாயம். கண்ணகி, கோவலன் கையில் இருந்து சிலம்பு அரசி கோப்பெருந்தேவியின் தேவியன் சிலம்பு. அதற்காகவே அவனுக்கு மரண தண்டனை. அது கோப்பெருந்தேவியன் சிலம்பில்லை, கோவலனின் தேவியாம் என்னுடைய சிலம்பு. அதற்கு என்ன ஆதாரம்? இதோ என் கையில் இருக்கிறதே ஒரு சிலம்பு. இதற்கு இணையான சிலம்பு விற்கத்தான் எனத்தான் வந்தார். பாவிகள், அவரை அநியாயமாக கொன்று விட்டீர்கள். அப்படியானால் தேவி அணிந்து இருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. என் தேவி அணிந்து இருக்கும் சிலம்பு ஒன்று உன்னுடையது என்பதற்கு என்ன அடையாளம்? அடையாளம் 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக நிரூபிக்க துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி என்னத்தானே கேட்டிருந்தால் நீரே வருவான் நெடுஞ்செறிய பாண்டியனின் பாண்டியா, உன் மனைவியின் காணாமல் போன சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கோகை முத்துக்கள். இதோ என் சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்க பார்க்கலாம். தேவி, பிரிக்குரு. இதோ பார்த்தாயா முத்துக்கள்? அடுத்த சிலம்பு. ஓ, மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் இல்லை பாண்டியா, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த கண்ணீர் துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என் மற்றொரு சிலம்பு. ஐயோ, மாணிக்கங்கள். பாண்டியா, தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நீதி வழுவான் நெடுஞ்செறிய பாண்டியனின் மானம் உன்னோடு கலந்து விட்டதா? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா உன் நீதியை பார்த்து. உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? நீதி தவிர உனக்கு செங்கோல் தேவையா? தேவையில்லை அம்மா, தேவையில்லை. மா பாதகம் புரிந்து உனக்கு மணிமுடி தேவையா? தேவையில்லை. வேந்தர் குலத்துக்கு இழவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கொடை தேவையா? தேவையில்லை அம்மா, தேவையே இல்லை. அழு, நன்றாக அழு. என்ன தானே துடிக்க துடிக்க கொன்றவனே, நன்றாக அழு. ஆராயாமல் அவசரத்தில் நீதி தவறி ஒரு குற்றமும் செய்யாத உன் கணவன் கொல்லானேற்ற நானே கல்வன். தமிழே, தாயகமே, தாயே, என்னை மன்னித்து விடு. அரசே, அரசே, நீதி தவறியா தங்கள் உயிரிய கொடுத்து நீதியை மீட்டு விட்டீர்கள். உரியட்டும், நீதி தவறு மதுரை தெரியட்டும். என் நெஞ்சில் மூன்று நெருப்பே, நல்லோரை விட்டு இந்த மதுரையில் உள்ள தீயோ அனைவரையும் எரித்து பசக்கி விடு.
அற்புதம் அற்புதம் அற்புதம். என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு நடிப்பு. பெரும் காப்பியத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு டெக்னிக்கல் கிளிச்சோடையும் எந்த பானிக்கும் இல்லாமல் பண்ணினவங்களுக்கு ப்ளீஸ் கிவ் one more round of a big applause. Well done, well done.